இப்போ எனக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். சென்னையில டிபி சானிட்டோரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் தாம்பரத்துல இருக்கு. உங்க எல்லாருக்குமே இது தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த டிபி சானிட்டோரியம் இதோட வரலாறு உங்களுக்கு கட்டாயம் தெரியணுங்க. நம்மளுக்கு கணித மேதை ராமானுஜம் அவரை பத்தி தெரியும். மிகப்பெரிய விஷயங்களை செஞ்சாரு. அவரோட திறமையை பார்த்து இங்கிலாந்துக்கு கூப்பிட்டாங்க. பட் அவருக்கு உடம்பு சரியில்லை. என்ன உடம்பு சரியில்லை? ரொம்ப சின்ன வயசுலயே இறந்து போயிட்டார். தன்னோட 32வது வயதிலேயே இந்த கணித மேதை ராமானுஜன் நம்மளை விட்டு போயிட்டாரு. காரணம் இந்த கிருமி தான். காச நோயினால பாதிக்கப்பட்டு ரொம்ப சின்ன வயசுலயே இறந்து போனார். அவரு கொஞ்ச நாள் இருந்திருந்தாருன்னா இந்நேரம் உலகமே வேற மாதிரி இயங்கிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட மேத்தமெட்டிக்கல் பிரெயின் அப்படிங்கிறது இந்த உலகத்துல வேற யாருக்கும் இன்னி வரைக்கும் இல்ல. ஒரு வேற்று கிரகவாசியோட மூளை மாதிரி ஒரு வித்தியாசமான அமைப்பு. நூற்றாண்டுக்கு ஒரு முறைதான் இந்த மாதிரி ஆள் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ராமானுஜன் இறந்த காலத்துலலாம் இந்த மாதிரி ஒரு கிருமி இருக்கு, இந்த கிருமி குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற எந்த ஒரு நாலேஜும் யாருக்குமே கிடையாது. ஏன்னா அவர் இறந்தது 1920ல. ஆனா இந்த கிருமி இருக்கிறதோ பல நெடுங்காலமா இருக்கு. இது வந்து இந்தியால மட்டும் இல்ல, இப்போ யூகே போயிட்டு வந்தாரு, அங்க கூட அவருக்கு வந்திருக்கலாம். ஏன்னா யூகேலயும் டியூபர்குலோசிஸ், லண்டன்லயும் இருந்துச்சு, உலகம் பூரா இருந்துச்சு. அப்போ உலகம் பூரா இந்த காச நோய்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் சானிட்டோரியம் கான்செப்ட். அதாவது உண்ணும் உணவு, சுற்றுப்புற சூழ்நிலைகள் எல்லாம் நல்ல காற்றோட்டமாகவும் சுத்தமான துணிகள் அணிஞ்சு சுத்தமான ஒரு இடத்துல இருந்தோம் அப்படின்னா இந்த கிருமி வராது அப்படிங்கிற நம்பிக்கை தான் அந்த காலத்துல இருந்துச்சு. அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் 1928ல டிபி சானிட்டோரியம். இது இங்கிலாந்துல இருந்த ஒரு மருத்துவமனையை அடிப்படையாக கொண்டு அங்க இருக்கக்கூடிய சானிட்டோரியம் மாதிரியே இந்தியாவிலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் டேவிட் ஜேக்கப் ஆரோன் முத்து அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேர் முத்து அப்படின்னு தான் முடியுது. அவரு தான் உருவாக்குனாரு 1928ல. இன்னைக்கு வந்து இந்த டிபி சானிட்டோரியம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்ட காரணம் வந்து நோயாளிகளை குணப்படுத்த ஒரு சுத்தமான சுற்றுப்புற சூழ்நிலைகளை உருவாக்கணும்னு உருவாக்கப்பட்டாலும் இன்னைக்கு வந்து ஒரு இந்தியாவோட மிகப்பெரிய ரிசர்ச் சென்டர் அப்படின்னு சொல்லலாம். ஹெச்ஐவி எய்ட்ஸ் நோயாளிகளுக்கும் டியூபர்குலோசிஸ் நோயாளிகளுக்குமான ஒரு பெரிய ரிசர்ச் சென்டர் இன்னைக்கு சென்னையில டிபி சானிட்டோரியம் ஆராய்ச்சி கூடமா இன்னைக்கு விளங்குது. ஆனா 1928லயுமே நம்மளுக்கு இந்த கிருமிக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கப்படவே இல்லை. 1943ல தான் காசநோய்க்கு குணப்படுத்தக்கூடிய அந்த கிருமியை அழிக்கக்கூடிய ஒரு ஆன்டிபயோட்டிக் இருக்கு அப்படின்னு ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படிங்கிற ஒரு மருந்தை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்டது 1943ல தான். அதுக்கப்புறம் வரிசையா 5-6 மருந்துகள் உடனே கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த 5 மருந்து கொடுக்கணும், ஆனா நீண்ட காலத்துக்கு 6 மாசத்துக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் இந்த கிருமியை அழிக்க முடியும் அப்படிங்கிற நாலேஜ் எல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் ஒரு பக்கம். இன்னைக்கு வந்து காசநோய் அப்படிங்கிறது குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அன்னைக்கு இந்த மருந்துகள் இருந்துச்சுன்னா ஒரு கணித மாமேதை அப்படிங்கிறவரை கூட நம்ம காப்பாத்திருக்க முடியும். ஆனா அன்னைக்கு அந்த நாலேஜ் இல்ல. ஆனா இன்னைக்கு இந்த நாலேஜ் இருக்கு. இந்த மருந்துகள் இருக்கிற காச நோய்ங்கிறது மத்த நோய் மாதிரி கிடையாது. நீண்ட காலத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதாவது என்னென்ன அறிகுறிகள் இருக்குங்க? முக்கியமா இருமல் சொல்லுவோம். இந்த இருமல், சளி அப்படிங்கிறது 2 வாரங்களுக்கும் மேல் தொடர்ந்து இருந்து கூடவே மற்ற அறிகுறிகளும் இருக்கணும். தொடர்ந்து காய்ச்சல் இருந்துகிட்டே இருக்கு, உடல் சோர்வு அசதி இருந்துகிட்டே இருக்கு, மூச்சு விடும்போது நெஞ்சு வலிக்குது, பசி எடுக்கவே இல்லை, உடல் எடை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது, இரவு நேரங்கள்ல அதிகமா வேர்க்குது, சம்டைம்ஸ் சளியில வந்து அதிகமா ரத்தம் கலந்து போகுது. இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு காம்பினேஷன் ஆஃப் விஷயங்கள் இருந்து ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த காச நோய்க்கான டெஸ்ட் கட்டாயம் எடுத்து பார்க்கறது முக்கியம். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு 85% நுரையீரல்ல வரக்கூடிய காச நோய் அப்படின்னா மீதி 15% வந்து நுரையீரலுக்கு வெளியவும் காச நோய், எக்ஸ்ட்ரா பல்மனரின்னு சொல்லிட்டு நுரையீரலை தாண்டியும் இந்த கிருமி வேறு சில உறுப்புகளையும் பாதிக்கலாம். காச நோய் கிருமி நம்ம எலும்புகளை பாதிக்கலாம். நம்ம நுரையீரலோட வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய காற்றுப்பை ப்ளூரான்னு சொல்லுவோம், அந்த காற்றுப்பைக்குள்ளார இந்த கிருமி இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தி அந்த இடத்துல நீர் கோக்க செய்யலாம். இந்த மாதிரி உடம்பில் பல்வேறு பகுதிகளிலும் இது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஒரு 15% பேருக்கு. ஆனா இங்க ஒரு முக்கியமான வார்னிங். எல்லாரும் 2 வாரம் மேல எனக்கு இருமல் இருக்கு டாக்டர், ஐயோ டியூபர்குலோசிஸ் காச நோயா இருக்குமா அப்படின்னு பயப்பட வேண்டாம். நிறைய சமயம் நார்மலான சளி கூட உங்களுக்கு வந்து கூடவே மற்ற விஷயங்களும் பசி எடுக்காம உடல் எடை குறைஞ்சு காய்ச்சல் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா
வெறும் சளி இருமல் எப்பயாவது தான் அந்த சளி வருது, ஒரு மாதிரி சளி கோத்துக்கிட்ட மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, நெஞ்சு வலியில எதுவும் இல்லை அப்படின்னா, மற்ற பெரிய வார்னிங் சைன் இல்லை அப்படின்னா நம்ம பயப்படக்கூடாது. ஆனா ஒரு வாட்டி டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு என்ன அறிகுறி இருக்கு, இது காசநோயா இல்லையா, இது ஒரு டெஸ்ட் பண்ணணுமா வேணாமா, காசநோயா இல்லையாங்கிறத இல்ல, டெஸ்ட் பண்ணணுமா வேணாமா அது நம்ம தெரிஞ்சுக்கிறது முக்கியம். அது ஒரு டாக்டர் உங்களுக்கு சொல்ல முடியும், ஒரு சஜஷன் கொடுக்க முடியும். ஆனா இந்த டெஸ்ட்ல ரெண்டு விதமான டெஸ்ட் இருக்கு. ஒன்னு வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது காசநோய் கிருமி நம்ம உடம்புக்குள்ள இருக்கு அப்படின்னா அது வந்து இன்ஃபெக்ஷன். ஆனா அது டெவலப் ஆகி நம்மளுக்கு நோயை ஏற்படுத்துச்சு அப்படின்னா அது டிசீஸ் சொல்லக்கூடிய நோய். பொதுவா இந்தியாவில் 3-2 பேருக்கு காசநோய் தொற்று இருக்கும். எவ்வளவுங்க? 3-2 பேர். நீங்க ஒரு பஸ்ல போறீங்க, பஸ்ல வந்து 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த பஸ்ல வந்து ஒரு 67 பேருக்கு மேல கண்டிப்பா தொற்று இருக்கும், காசநோய் கிருமி தொற்று இருக்கும், இன்ஃபெக்ஷன் இருக்கு. இது வந்து இந்தியா முழுக்க காமன். ஏன்னா அந்த அளவுக்கு என்னடா இத்தனை பேருக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா கண்டிப்பா. இப்போ 100 கோடி பேர் இருக்கும் அப்படின்னா இந்த 100 கோடி பேர்ல கண்டிப்பா 67 கோடி பேருக்கு மேல இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொல்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கு. ஆனா இன்ஃபெக்ஷன் வந்து நோயா மாறுறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் நடக்காது. யாருக்குள்ள எதிர்ப்பு சக்தி குறையுதோ, நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடிய மருந்துகள் எடுத்துக்கிறவங்க, ரொம்ப வீக்கா சர்க்கரை நோய் கண்ட்ரோல் இல்லாம இருக்கக்கூடிய ரொம்ப வயசானவங்க, குழந்தைகள்லயுமே வந்து ரொம்ப இம்யூனிட்டி குறைவா இருக்கக்கூடிய குழந்தைங்க, டயாலிசிஸ் தொடர்ந்து மேற்கொள்ளக்கூடிய நோயாளிகள், உறுப்பு தானம் பெற்ற ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் செய்யப்பட்ட நோயாளிகள், வீடற்றவர்கள், ஹோம்லெஸ் பீப்புள், கைதிகள், பிரிசனர்ஸ், இயல்பாகவே அண்டர் வெயிட் ரொம்ப எடை குறைவா இருக்கிறவங்க, இது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு 2 மிகப்பெரிய பிரச்சனை. அதிகமா போதை பழக்கம், இந்த ஊசி மருந்து யூஸ் பண்ணி போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்க, இவங்களுக்கெல்லாம் ஈஸியா வரும். எல்லாத்துக்கும் மேல எய்ட்ஸ், ஹெச்ஐவி இருக்கும்போது இதோட தொற்று, ஏன்னா ஹெச்ஐவி வந்து எதிர்ப்பு சக்தியை குறைச்சிடும். அப்போ ஹெச்ஐவியோட தோழனா வந்து சேர்ந்துக்கக்கூடியது டியூபர்குலோசிஸ். இந்த மாதிரி பீப்புள் வந்து ஏற்கனவே நல்ல ஆக்டிவா டிசீஸ் இருக்கு, ஏற்கனவே நோய் இருக்கக்கூடியவங்களோட பக்கத்துல கான்டாக்ட்ல இருந்தாங்க அப்படின்னா, அவங்களோட சொந்தக்காரங்களோ உறவினர்களோ ரொம்ப பக்கமா அவங்க கூடவே இருக்கிறவங்களா இருந்தா அவங்க கிட்ட இருந்து இவங்களுக்கு ஈஸியா பரவி அது வந்து நோயா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதுதான் டியூபர்குலோசிஸ் பொறுத்த வரைக்கும். காசநோய் பொறுத்த வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், எல்லாருக்கும் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், ஆனா சில பேருக்கு தான் நோய் வரும். அப்போ 2 விதமான டெஸ்ட் இருக்கு. ஒன்னு வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பாக்குறது. இன்னைக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த இன்ஃபெக்ஷன் தொற்று மட்டும் இருக்கு அப்படின்னா அதற்கான ட்ரீட்மெண்ட், ஆக்சுவலா ட்ரீட்மெண்ட் எடுக்க தேவையில்லை, அன்லஸ் வேற ஏதாவது ரிஸ்க் இருக்கு அப்படின்னாலும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் தேவையில்லை. நோய் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கு, சின்ன வயசுலயே வந்து அது MAN2 அப்படிங்கிறது பாசிட்டிவ் அப்படின்னு எனக்கு வந்திருக்கு. அப்ப எனக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் காசநோய் மருந்து சாப்பிட கிடையாது, சாப்பிட வேண்டிய தேவையில்லை, சும்மா சொல்லல, கன்ஃபார்மா இருக்கு. நோயா அது மாறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நான் என்ன ஆரோக்கியமா வச்சுக்கிறதுல தான் இருக்கு. மேலும் என்ன மாதிரி ஆளுங்க தனி மனித சுகாதாரம் மெயின்டைன் பண்றது முக்கியம், வெளியிடங்கள்ல மாஸ்க் அணியிறது முக்கியம். சின்ன வயசுல எனக்கு அந்த BCG தடுப்பூசி போட்டாச்சு. இருமல் தும்மல் ஏற்படும் போது நம்ம கைகளை வந்து மூடிக்கிறது, மற்றவங்களுக்கு பரவாம தடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சமூக இடைவெளி, சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றது முக்கியம். ஏன்னா இருமல் தும்மல் மூலமா தான் ஒருத்தர் இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா இந்த கிருமி பரவுது. பொது இடங்கள்ல எச்சில் துப்புவது அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணணுங்க. இது வந்து இந்தியாவோட சாபம். யாருமே இதை பத்தி பெருசா எடுத்துக்கிறது இல்லை. ஆனா பொது இடங்கள்ல எச்சில் துப்புவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு பழக்கம். இந்த மாதிரி அடிப்படை சுகாதார விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளஸ் நம்மள நாமே ஹெல்த்தியா வச்சுக்கிட்டு நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் தொற்று அப்படிங்கிறது நோயா மாறாத வண்ணம் நம்மளை பாதுகாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வீடியோட ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, UK, லண்டன், அமெரிக்கா இங்கே இதெல்லாம் கூட வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அங்கெல்லாம் வந்து காசநோய்ங்கிறது நல்லா கண்ட்ரோல் பண்ணியாச்சுங்க. இன்னும் காசநோய் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரே நாடு இந்தியா. உலகின் தலைமை நாடா இருக்கு இந்த காசநோய் பொறுத்த வரைக்கும். மக்களோட கோஆபரேஷன் இல்லாததுனால, விழிப்புணர்வு இல்லாததுனால, மேலும் பல்வேறு காரணங்களால நம்மளால இன்னுமுமே காசநோயிலிருந்து வெளியே வர முடியல. கூடவே வந்து இப்போ புதுசா இந்த போதை மருந்து பழக்கம், எய்ட்ஸ், இதனாலேயும் காசநோய் அதிகரிச்சுட்டு இருக்கு. இங்க மட்டும் இல்ல, அங்கேயுமே இப்போ அங்கேயும் போதை பழக்கம் இதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்கு. அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் பீப்புள். அப்புறம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல அந்த போர் வீரர்கள் அவங்க நாட்டுல இருந்து வேற நாட்டுக்கு போறது, அந்த நாட்டுல வந்து இந்த மாதிரி கிருமி தொற்றை ஏற்படுத்திக்கிட்டு அப்புறம் நோய்வாய்ப்பட்டு வராங்க. இந்த மாதிரி சில காரணங்கள் இருக்கு. எப்படி HIV மீண்டும் வருதோ போதை பழக்கத்தினால, அதே மாதிரி காசநோயும் கொஞ்சம் மறுபடியும் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. கொரோனா அப்ப நல்லா குறைஞ்சிருச்சுங்க இந்த காசநோய். கொரோனா சமயத்துல வந்து பயங்கரமா குறைஞ்சிருச்சு. ஏன்னா எல்லாரும் வீட்டுக்குள்ளாரே இருந்ததுனால காசநோய் அந்த சமயத்துல ரொம்ப குறைஞ்சது. ஆனா கொரோனா முடிஞ்ச பின்னாடி, எல்லாம் வெளியே வந்த பின்னாடி முன்னாடி இருந்ததை விட இப்ப காசநோய் நோயாளிகளோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. ஏன் அப்படின்னா எல்லாம் சந்தோஷமாயிட்டாங்க. நம்மளா இனிமே மாஸ்க் போட தேவையில்லையா, ஐயா ஜாலின்னு
என்ன நினைச்சாங்களோ ஏது நினைச்சாங்களோ தெரியல. முதல்ல விட இப்ப நிலைமை மோசமா இருக்கு. காசநோய் குறித்த புரிந்துணர்வு, விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.